பேபி ரொம்ப நாள் ஆச்சு பேபி இந்த saree எல்லாம் கட்டி. ஆசை ஆசையா போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கூட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன் போட்டு போலாமா இத? ஐயோ இந்த சேரியே வித்தியாசமா இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்கு பேபி. நான் ஒரு செட் 65 வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பா சூப்பரா வந்து சமைச்சு தரேன் சங்கீதா. சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம புது வீட்டில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறேன். இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. பேபி வந்து பிரியாணி இன்னைக்கு செய்யலாமான்னு கேட்டிருந்தாரு. சிக்கனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால இன்னைக்கு பிரியாணி தான் வந்து செய்ய போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சங்கீதா நான் உடனே ரெடி ஆயிடுமா பிரியாணி? பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப தேவைன்னு சொன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓஹோ அப்படியே நீ சீக்கிரமா செஞ்சுருந்தா அரிசி ஊற வச்சிருந்தா. இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு மீந்த அரிசி ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அரிசி. மஷ்ரூம் பிரியாணி போட்டோமா? ஆமா. அதுல மீந்த அரிசி. இதெல்லாம் இருக்கிறதா பிரியாணி செய்யலாம் பட்டன் வச்சு பட்டன் முடிவு பண்ணியாச்சு. சரி சரி. எல்லாம் இருக்கு. தயிர் தான் இல்ல. தயிர் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இவ எப்ப வந்து எது செஞ்சாலும் சரி இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா எனக்கு கடைக்கு அனுப்பாம விட மாட்டேன். தயிர் இல்லாம சாப்பிடு அப்புறம் பச்சடிக்கு வேணும். ஆமா இதுக்கு ஊத்தணும். போய் தயிர் மட்டும் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரேன். ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். சங்கீதா என்ன பண்றான்னு பாப்போம். சங்கீதா என்ன பண்ற? அதுக்குள்ள வந்தா என்ன பண்ற? பிரியாணி தானே செய்ய சொன்ன உன்ன. நான் வந்து ஃபங்க்ஷன் போனோம்ல ஈவினிங். சரி சாரி கட்டலாம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்துர்க்கேன். இப்போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் அவசர அவசரமா போய் தயிர் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இப்ப என்கிட்ட சொல்றேன். பேபி ரொம்ப நாள் ஆச்சு பேபி இந்த saree எல்லாம் கட்டி. அதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டின போல தான் நான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பீரோலயே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தேனா. நான் என்ன நினைச்சேன் தயிர் சாப்பாடு பிரியாணியே ரெடி ஆயிருக்கு நம்ம போறதுக்குள்ள சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் இல்லாத எப்படி ரெடி ஆகும்? நீ வந்ததா அது வரைக்கும் இதை ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்க. எடுத்து வந்து வச்சிருக்கேன் செலக்ட் பண்ணி எது கட்டலாம்னு சொல்லி. இந்த சேரியே வித்தியாசமா இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்கு மேபி. நான் என்னோட பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்தேன் நான் எடுத்துட்டு ஸோ கட்டிட்டு போனீங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு சூப்பரா சொன்னாங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் ஸ்டோன்லாம் கொட்டிக்கிச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அதனால. இதுலதான் வந்து நம்ம மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஓஹோ தேனல்ல. ஆமா. அப்ப நீ எனக்கு முத எடுத்து விட்ட லெஹங்கா வந்து கிடைச்சது. இதெல்லாம் இது இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆசை ஆசையா போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கூட்டுன்னு பாக்க நானே போய் எடுத்துட்டு வந்தது. சூப்பரா இருந்தது. ஒரே ஒரு டைம் தான் இதை நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே அன்னைக்கு போட்டுட்டு கோயிலுக்கு போய் வந்தோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போடவே இல்லை. நல்ல ஒர்க் வச்சு சூப்பரா இருக்கு சங்கீதா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போட்டு போலாமா இத? அப்ப கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். இப்ப லைட்டா தொப்பதான் இருக்க மாதிரி தெரியுது. அதனாலதான் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். லெஹங்கா எல்லாம் போடலாம் சங்கீதா. சூப்பரா இருக்கும் சங்கீதா. நீ வேற இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும்னா நீ ஒல்லி ஆகணுமா? ஆமா கண்டிப்பா இது ஒரு நாளைக்கு போடுவோம் பேபி. ஆசையா எடுத்துன்னு வந்த ட்ரெஸ் நல்லா சூப்பரா இருக்கு. நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் வேக்ஸ் பண்ற வேலை இருக்கு. அது வேக்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்து அப்புறம் நான் செஞ்சு தரேன். ஓகே? அப்ப பிரியாணி லேட்டா தான் ஆகும் போல இருக்குது. 2 மினிட்ஸ். சரி வந்து நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் பேபி. ஓகே. வேக்ஸ் பண்ண நான் கார்மசி டீப் நரேஷ் பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுல 20 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்ஸ்ல ஒயிட் சாக்லேட் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்மெல் டெலிஷியஸா இருக்கும். அது மட்டும் இல்ல இது ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் அண்ட் நரிஷ்மெண்டா வச்சுக்கும். மத்த ஸ்ட்ரிப்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பீல் பண்ண ஸ்மூத்தா இருக்கு. ரோல் அப் ஆகாம ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கு. இதை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. இதை பீல் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேரோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரே டைம் வேகமா எடுத்தா சூப்பரா ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடும். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஆர்ம்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ், லெக்ஸ், பிகினி லைன்லயும் யூஸ் பண்ணலாம். இது ஸ்கின்னை நல்லா மாய்ச்சராகவும் அண்ட் ஹைட்ரேட்டராகவும் வச்சுக்கும். இது கூடவே ஆஃப்டர் ஷேவிங் வைப் 4 கொடுத்துருக்காங்க. இது நார்மல் பிராண்ட் வைப்பை விட 40% பெருசா இருக்கு. இதுல விட்டமின் இ பிளஸ் கோகனட் ஆயில் இருக்கிறதுனால ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் க்ளோவா வச்சுக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சென்னை அண்ட் பெங்களூர்ல இருந்து புக் பண்றவங்களுக்கு வித்தின் 2 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்றாங்க. பர்பிளிலுமே இந்த ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் வேக்ஸ்லாம் பண்ணிட்டோம். உனக்கு ஒரு சின்ன வேலை தான். இந்த சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு தையல் மட்டும் பிரித்து வைப்போமே டைட் ஆயிடுச்சு. எனக்கு வேலை வைக்காம விட மாட்டேன் சங்கீதா. நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கினே இருக்கணும் உனக்கு. அதானே? இது தையல் பிரிச்சுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நான் சுடிதாரே போடணுட்டேன். இல்லை நான் பிரிச்சு கொடுக்குறேன். கூட வந்து பார்த்தோன்னா சாரி கட்டிங்கன்னு சொல்றாரு. இப்போ சாரி பார்த்தோன்னா எல்லாமே கட்டன் தான் இருக்கு. ஒரு இது மாதிரி டிசைனர் சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கட்டி. பட்டு சாரி மாதிரி தானே இருக்கு. இது ரொம்ப நாள் ஆச்சு கட்டி. அதனால இது கட்டலாம்னு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரிலாம் நான் கல்யாணம் புதுசுல வாங்கினது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் நீ கட்ட போற. சரி அதை கூட நான் பிரிச்சுக்கிறேன். நீ போய் பிரியாணி செய்ய சீக்கிரமா. ஒரு 5 நிமிஷத்துல பிரியாணி வந்துடும். அப்படியா? சரி
ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்ய தேவையான பொருள் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எவ்வளவு சீக்கிரத்துல பிரியாணி செய்யறேன்னு பாருங்க. இது வந்து லைனா எடுத்து வச்சுக்கிட்ட போல இருக்குதே. ஆமா, இதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்ய போறேன். ஒரு வேலைக்கு தான் செய்ய போறேன். ஏன்னா ஈவினிங் ஃபங்க்ஷன் போயிடும் இல்லையா, மீன் சொல்லுவதுக்கு அப்புறம் வீணா தான் போகும். அதனால 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அதுல வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் 65 கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் பேபி. ஓகே. 65க்கு இது மசாலா போட்டு ஊற வச்சிடணும். பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இந்த டம்ளர்ல 2 டம்ளர் தான் அரிசி போட்டிருக்கேன். சின்ன டம்ளர் தான் இது. அரிசியுமே வந்து கழுவி ஊற வச்சாச்சு. சோ பிரியாணி அரிசி தான் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். கொஞ்சம் அரிசி தான். சரி, காக்கா பாருங்க. இந்த படியால வந்து பார்த்தனா ஒரு 1/2 படி கிட்ட கொஞ்சம் தான் வந்தது. அப்புறம் தண்ணி அளவுக்கு வராதுல்ல, அதனால டம்ளர் எடுத்துக்கினேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிதா? பிரியாணி பாட்டு நல்லா சூப்பரா இருக்குது, அழகா. குக்கர்ல செஞ்சா பெருசா இருக்கும், அது அடியிலே இருக்கும், ஒட்டிக்கு எல்லாமே. அதனாலதான் சின்ன பாத்திரம், நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து புது பாத்திரம் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பரண மேலே வச்சிருந்தேன். ஆமா, இப்போ எடுத்தாச்சு. குடிக்கிறதுக்கு வதக்க பிடிக்க எல்லாமே ஈஸியா இருக்கும். சூப்பரா இருக்கு. முட்டை வந்து அவிச்சு வச்சிட்டோம். முட்டை அவிச்சாச்சு. ஆமா, இப்போ உடனே பிரியாணி செஞ்சா சாப்பிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு நெய் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா ஆயில. அவ்வளவுதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம குக்கிங் வீடியோ போட போறோம். சரிங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரியாணியுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீட்ல செய்யறேன். கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நம்ம புது வீட்ல பிரியாணி ஃபர்ஸ்ட் பிரியாணி. ஆமா ஆமா. வந்து எண்ணெய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஆமா, எண்ணெயும் காணாம போயிடுச்சு, நெய்யும் காணாம போயிடுச்சு. வெங்காயம் நிறைய போட்டோமா நான் தெரியலையே. கரெக்டா தான் இருக்கும் சங்கீதா. வதங்கினா கொஞ்சம் தான் வரும். 2 வெங்காயம் தான். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். ஓகே. இது நல்லா வதங்கட்டும். ஒரு சைடு மசாலா போட்டு 65 ஊற வச்சுனா ஊறிட்டே இருக்கும். இந்த பக்கம் வச்சு பொரிச்சிடலாம். அப்ப எடுத்துட்டு வந்து மசாலா போடு. சிக்கன் 65 பண்றதுக்கு நானே மசாலா வந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 65 பவுடர் வந்து தனியா வாங்கல. இல்ல, ஆமா ஆமா, வீட்ல இருக்குதுன்னு நினைச்சா காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா, இது கரம் மசாலா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர். சோ எல்லாத்தையும் சேர்த்து உப்பு நடுவுல வெள்ளையா இருக்கு நல்லா மறந்துட்டு உப்பு. ஆமா, உப்பு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். சிக்கன் 65க்கு மசாலாவா? ஆமா. சரி. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா சேர்த்துடலாம். தயிர். நிறைய சிக்கன் இருந்ததுன்னா ஒரு முட்டை கூட உரைச்சு ஊத்திக்கலாம். சிக்கன் கம்மியா இருக்கு. ஆமா, சிக்கன் கம்மியா இருக்கு. அப்புறம் முட்டை எல்லாம் போட்டோம்னா தயிர் ஆல்ரெடி போட்டுருப்போம், ரொம்ப தண்ணி ஆயிடும். ஸோ அதனால தண்ணி கம்மியா போட்டு அழகா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 65 மசாலா பாருங்க ஃபுல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்க ஊற வச்சிடலாமா? ஆமா. ஸோ இதில் நம்ம அந்த கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கல. சூப்பராக வந்து வெறும் மாவு, ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்காங்க, அது காரமாக இருக்கும். கரம் மசாலா, அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும். ஸோ கலர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது பேபி. கலர் இல்லைன்னா கலர் பவுடர் தான் கொட்டணும். எனக்கு கலர்லாம் வேணாம் சங்கீதா, டேஸ்ட்டாக இருந்தால் போதும். ஆனியன் ஒருத்தர் வதக்க சொன்னால் தீய விட்டுணும் உட்காந்துருக்காரு. நல்லா தான் வதக்கியிருக்கேன். கேட்டால் இதுதான் வதக்கணுமா, இப்படி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஆனியன் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சங்கீதா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் தக்காளி தயிர்லாம் போட்டு வதக்கும் போது அது சரியா போயிடும். ஆமாம், வெங்காயம் அப்படிதான் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டோடனே வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். போதும் போதும், நிறைய தயிர் சேர்த்துற போல இருக்கு. தயிர், பிரியாணி மசாலா, ஓகே, அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சடனாக பிளான் பண்ணுமா, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சலாம் சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் சிக்கனையும் போட்டு வதக்கிடலாம். ஓகே. உப்பு போடணும் பேபி. அப்புறம் உப்பு போடணுமா? ஆமாம், மறக்காம போடு. அவ்வளோதான். குட்டி பாத்திரத்தில் குட்டி பிரியாணி இன்னைக்கு. மினியேச்சர் பிரியாணி செய்கிற மாதிரி இருக்கு பேபி எனக்கு. மினியேச்சர் பிரியாணியா? சரி. பின்னாடி தான் உப்பு சேர்த்துக்கூடாது. அப்படியே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோட சேர்த்து அப்படியே வதக்கிட்டே இருந்தால் சிக்கன்லேயும் உப்புலாம் வந்து இறங்கும். சிக்கன் காரமும் இறங்கிடும். அப்படியே இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டே இருக்கட்டும். வாவ், சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி மாதிரி இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு. தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்து அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாகத்துக்கு 1.5 பாகம். ஆமாம், தண்ணி ஊற்றிக்கலாம்.
3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். ஊற வச்ச அரிசி வந்து சேர்த்துக்கலாம், பிரியாணி அரிசி. நான் எப்பயுமே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி வந்து கழுவி வச்சிருவேன். அது அப்படியே வந்து ரெடி ஆகிட்டே ஊறிடும். ஆமாம். இந்த சைடு வந்து அரிசி போடுறோம் இல்லையா, அப்படியே ஒரு தோசை கல் வச்சுட்டேன். அது சூடாகிட்டே இருக்கு கட்டுறதுக்கு. அதான் ப்ரீ ஹீட் பண்ணுறதா? எஸ். சரி, தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். கிண்டி விடணும். கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெந்து தலன்னு வந்தோடனே தம் கட்டிடலாம். சூப்பரான பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும். அதானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த வீட்டில் நமக்கு பிரியாணி செய்யறது கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். தம் கட்டுறது தான் அதோட. தம் கட்டுறது ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான். எப்பயுமே முன்னாடிலாம் என்னை கலாச்சிட்டே இருப்பாரு. மதியம் நான் ஒரு 12 மணிக்கு சாப்பாடு செஞ்சேன்னா 4 மணிக்கு தான், 2 ஹவர் ஆகுமா 3 ஹவர் ஆகுமா கலாச்சிட்டே இருப்பாரு. இப்பெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சீக்கிரமாவே சமைச்சு முடிச்சிடறேன் நான். ஏமா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேரா ரெடி ஆகி வந்தா ஈஸியா செஞ்சிடலாம். பயங்கரமா பிரியாணி தலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, கொதிக்கிட்டோம். இந்த சைடு நான் 65 ரெடி பண்றேன். 65? ஆமா. 4 அடுப்பு இருக்கிறது உனக்கு ஈஸியா போச்சு. சரி, அது ரொம்ப நேரம் ஊறணும்னு வெயிட் பண்ணணும்னு வச்சுக்க, பசி எடுக்கும், லேட் ஆயிடும். அதனால நான் வந்து முன்னாடியே செஞ்சிடறேன். சரி, நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. சிக்கன் வந்து 65 போறதுக்கு ஊற வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். இப்போ நாங்க எமர்ஜென்சிக்கு கடை செஞ்சிடறோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பாருங்க, இந்த அளவுக்கு தலை தண்ணி சுண்டி நல்லா அரிசி மேல தெரியுது இல்ல. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம் கட்டி வச்சிடலாம். ஏன்னா அப்பதான் தண்ணி லைட்டா இருந்தாதான் மேலையுமே வெந்து வரும், நல்லா வேகும். இல்லைன்னா அது ட்ரையா தான் இருக்கும். அதனால நம்ம கிட்ட வாழை இலை இல்ல. இன்னைக்கு எல்லாமே பக்கத்துல தான் பிரியாணி செய்யறேன்னு நினைக்கிறேன் நானு. டேஸ்ட் வருமா? லெமன் இல்ல, அதனால கொத்தமல்லி இலை இல்ல, வாழை இலை இல்ல, 65க்கு 65 மசாலா இல்ல. இருந்தாலும் சூப்பரா ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். பிரியாணி தூக்கி ஊற வச்சுட்டேன். இதுல வந்து மூடி போட்டுறலாம். நல்ல வெயிட்டான மூடி ஃப்ரெண்ட்ஸ், அதனால காத்துல போகாது. அதனால மூடி வெயிட் வைக்கிறதுனா கூட வெயி. வெயிட்லாம் வேணாம். இந்த சைடு வந்து 65 போட்டுக்கலாம். ஏன்னா இது பெரிய அடுப்பு, இதுல வந்து சின்னதா கரெக்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பேபி. 65 கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காய வச்சு போடணுமா? ஆமா, போடு, எல்லாத்தையும் போடு, வெந்துடும். ஓரளவு போடு. போதும் 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 விட போதும். 2 பேட்சா போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா கடற்கரை 65 ரெடி ஆகுது. அவ்வளோதான், 20 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். முட்டை இன்னும் ஆனியன் ரைத்தா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணா சூப்பரான பிரியாணி. நம்ம நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப பிரியாணி சொல்றேன். என்னம்மா மொன்னானியா? பிரியாணி சொல்ல. பிரியாணி 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 பிரியாணி. எல்லா சிக்கனையும் உள்ள வச்சிருந்தாலே நல்ல இடம் தாராளமா தான் இருக்கு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் வறுக்கணும் சரிங்களா, இல்லைன்னா ஒட்டிக்கும் எல்லாமே. சூப்பரா ரெடி ஆகுது. திருப்பிடலாம். இதான் கரெக்டா இருக்கும். நிறைய செஞ்சு வீணாக்காம சுட சுட அப்படியே பிரியாணிக்கு சைடு 65 வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு செட்டு 65 வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சமே சின்னதா அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்னதா தான் கட் பண்ணணும்னு நினைச்சேன், பெருசு பெருசா இருக்கு. ஸோ அவ்வளோதான், இன்னொரு செட்டு போட்டுடலாம். நம்ம கடையில 65 மசாலா வாங்கினா வச்சியா, இந்த எண்ணெய் ஃபுல்லாட்டு ஒரு ரெட் கலரா இருக்கும். கலர் மாறிடு, எண்ணெயே வீணா போயிடும். பண்ணவே முடியாது. இதுல அந்த அளவுக்கு ஃப்ளேவர்லாம் ரொம்ப அதிகமா இல்ல. நம்ம இதை திரும்பி யூஸ் பண்ணலாம். சிக்கன் குழம்பு, நான்வெஜ் குழம்பு வைக்கிறோம்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதா யூஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் பொரிச்சதெல்லாம் தூக்கி போட்டேன். ஏன்னா இந்த 65 போட்டாலே அந்த எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பிரியாணி நம்ம தம் கட்டி. இப்போ எடுத்துடலாம். நான் தம் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து மேல வச்சேன். ஜஸ்விதா இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள வா சொல்லி கொடுத்தத கரெக்டா செய்யறது. அவ எப்பயுமே சொல்லுவா. வாவ், சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பார்க்கவே அல்டிமேட்டா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சங்கீதா? ஒரு பிரியாணி தான் பேபி இது. என்னம்மா? வாவ் வாவ் அம்மா வாவ். இது என்னமா பிரியாணி சொல்ல? பிரியாணி பிரியாணி பஜாலின்றது. சாப்பாடுலாம் சூப்பரா வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிடலாம். நான் தட்டில் போட்டு எடுத்து வரேன். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரியாணி செஞ்சிருக்கேன். எப்படி டேஸ்ட் சொல்றேன் நீ தான். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கூட ஆனியன் ரைத்தா, முட்டை, வெள்ளரிக்காய். ஜஸ்விதாக்கு முட்டை வேணுமா? முட்டை சாப்பிடுமா? பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ கையில் எடுக்கும்போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. என்னடி முட்டைக்கு முத்தம் கொடுத்துன்னு இருக்க? சரிதா, அல்டிமேட் பிரியாணி. நல்லா இருக்கா? வேற லெவல் டேஸ்ட். டேஸ்ட் நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா. நல்லா இருக்குதாம்மா? என்னடி டம் நல்லா சூப்பர் சொல்லுவே, சூப்பர் சொல்ல மாட்டேற? சொல்லுமா, சூப்பர் சொல்லு. நீ மட்டும் வேடிக்கை பாக்குற, அதனால உனக்கு பாசமா ஒரு வாய் ஊட்டுறோம். ஓகே, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. அல்டிமேட்டா இருக்கு பிரியாணி. இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. ஃபேமிலியா 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னுமே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் தாங்க. ஆசை 65 பண்ணேன், கடைசில வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 65 கூட சாப்பிடல, சாப்பாடே காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சாப்பிடுற பிஸியில 65 மறந்துட்டோம். சூப்பரா ரெடி ஆயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 65 அப்படியே கூட சாப்பிடலாம். நீ கொஞ்சம் சைட் டிஷ் எடுத்துக்க. சாப்பிடலாம். இங்க பாரு 65 சாப்பிட்டு எப்படி சொல்லு. 65 கடை மசாலா இல்லாம நானே பண்ணேன். கடையில வாங்கும்போது சூப்பரா செஞ்சேன். அப்படியா? சாஃப்டா இது உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் 65 வேற லெவல்ல சங்கீதா செஞ்சுட்டாரு. அவ்வளவுதான், சங்கீதாவை அடிச்சுக்க முடியாது. ஆனா பேபி கூட பிறந்தவங்க எல்லாம் சூப்பரா சமைக்கிறாங்க. அவங்க அண்ணாவும் சூப்பரா சமைக்கிறாங்க, தம்பியுமே நல்லா சமைக்கிறாரு. இவரு ஒன்லி சாப்பிட மட்டும் தான் கத்து வச்சுக்கிறாரு. அப்பயே நீ ஓனா மாதிரி தான் பேபி இருக்கிற. நீ சாப்பிடுவோம் சங்கீதா. இல்ல, நீ எனக்கு என்னைக்கு நீ டேஸ்டா நீ சமைச்சு தர போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நாள் கண்டிப்பா சூப்பரா வந்து சமைச்சு தர சங்கீதா. அடுத்தது நீங்க பார்க்க போறீங்க. தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஆசையா பாசமா வந்து சமைச்சு தரேன். அது என்ன சமைக்க போறேன்றதை நீங்க கெஸ் பண்ணுங்க. சமைச்சு தர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். தண்ணியில எழுதி வச்சிரும், அழியாத அப்படியே இருக்கும். ஆமா, சரி நீங்க வா, பசி எடுக்குதுன்னு சொன்னல, வா.